ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளியங்கிரி மலை எப்போ நம்ம உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா, அதே ஸ்பாட்டு தான். இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்கிறனால வந்து நிறைய ஆட்கள் அங்கெல்லாம் இருக்காங்க. எப்படி சொல்கிறது, 3வது வாட்டி திருப்பியும் இதே இடத்துக்கு நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கோம். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்ட்டுக்கு நடுவில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு. நம்ம மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு அப்படியே பெஞ்சிட்டு இருக்கு. அப்படியே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இந்த ட்ரெக்கிங்லாம் வரையில நமக்கு நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் மன அமைதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த பொறுமை. இந்த உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான காரணத்துக்கு வந்து பொறுமை இழந்துருவோம் பார்த்தீங்களா. இந்த ட்ரெக்கிங்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ள ஒரு பொறுமை, அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும், ஒரு அமைதியாக இருக்கிறதுக்கு மைண்ட் செட்டு. அந்த மாரி எப்படி சொல்றது? நெறைய விஷயங்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் வந்து நம்மளோட லைஃப்ல நெறைய விஷயங்கள கத்துக் குடுத்துருக்கு. எப்பவுமே நிதானமாவும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லாம தனிமையில தான் மோஸ்ட்டா என்னோட ட்ரெக்கிங் இருந்துட்டுருக்கும். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு ஒரு பேஸ் இருக்கும். ஒரு மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மன அமைதி, அதுக்கப்புறம் வந்து நெறைய விஷயங்கள கத்துக்கலாம். நீங்களும் வேணுனா ஒரு சின்ன ஹில் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியால ஏதோ ஒரு சின்ன ஹில் வந்து தனிமையில ட்ரெக் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய பாடி எப்படி மென்டாலிட்டி இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இத பத்தின கருத்துக்கள வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாட்டா, பை பாய்.